தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நின்று சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேவை பேச்சு சொல்லா தம்பி வெறி திட்டி விட்டுற. எனக்கு புரியல. இது மாதிரி இவர் எதுவும் சொன்ன வாக்கையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர் இல்லை. இந்த ஏதோ அந்த 10-12 கட்சி கூட்டி சேர்ந்து நின்ற போது இவர்கள் என்னை விட கூட வாங்கி விடுவார்கள், ஆனால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் இவரை விட கூடத்தான் வாங்கினார்கள். கலைத்து விட்டாரா? இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் கலைக்கிறேன், அதை பண்ணுகிறேன், மானத்தை இல்லாத உழைக்கிறேன். அவரை ஒரு பொருட்டாக பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது என்பது நம்முடைய தலைவிதி. ஏனென்றால் ஒரு 6% வாக்குகளை அவர் பெற்று வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அவன் ஒரு அகில இந்திய கட்சி, அவன் கூட்டி சேர்ந்து கொண்டு அவன் 20 இடத்துல இருக்கிறான், நீ 40 இடத்துல இருக்கிறாய், எப்படி ஒப்பிடுவாய்? அவன் 2 பேரையும் கூட்டி சேர்ந்து கொண்டு நிற்கிறான் தனியாக. இதெல்லாம் என்ன பேச்சென்று பேசுகிறாய்? எல்லாம் உலக மன்னர்களாக இருக்கிறார்கள். தமிழகத்துல தென் மாநிலத்துல மூன்றாவது பெரிய கட்சியா பாரதிய ஜனதா உருவெடுக்கொண்டு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? தனிச்சு நின்று போட்டிட்டு ஆன்மகனா காட்டு. நீ இப்ப தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியா நீங்க பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போய் யார் மூணாவது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியா நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நின்று சிங்கமா நிக்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண் மகன், அவன் தான் வீரன். ஒருவேளை அவர் பண்ண நிலத்துல விவசாயம் பண்றாருல அவரு என்ன தேவை பேச்சு சொல்லா தம்பி வெறி திட்டி விட்டுற. எனக்கு புரியல. இது மாதிரி இவர் எதுவும் சொன்ன வாக்கையெல்லாம் கடைபிடிக்கக்கூடியவர் இல்லை. இந்த ஏதோ அந்த 10-12 கட்சி கூட்டி சேர்ந்து நின்ற போது இவர்கள் என்னை விட கூட வாங்கி விடுவார்கள், ஆனால் கட்சியை கலைத்து விடுகிறேன் என்று சொன்னார். அவர்கள் இவரை விட கூடத்தான் வாங்கினார்கள். கலைத்து விட்டாரா? இதெல்லாம் சும்மா பேச்சு. நான் கலைக்கிறேன், அதை பண்ணுகிறேன், மானத்தை இல்லாத உழைக்கிறேன். அவரை ஒரு பொருட்டாக பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு ஏற்பட்டது என்பது நம்முடைய தலைவிதி. ஏனென்றால் ஒரு 6% வாக்குகளை அவர் பெற்று வைத்திருக்கிற காரணத்தினால் நாம் இதை பற்றியெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கிறது. அவன் ஒரு அகில இந்திய கட்சி, அவன் கூட்டி சேர்ந்து கொண்டு அவன் 20 இடத்துல இருக்கிறான், நீ 40 இடத்துல இருக்கிறாய், எப்படி ஒப்பிடுவாய்? அவன் 2 பேரையும் கூட்டி சேர்ந்து கொண்டு நிற்கிறான் தனியாக. இதெல்லாம் என்ன பேச்சென்று பேசுகிறாய்? எல்லாம் உலக மன்னர்களாக இருக்கிறார்கள்.